இனி பலாக்கொட்டையை தூக்கி போடாமல் ஒரு முறை இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடுங்க, செமையா இருக்கும். வீட்டில் பலாக்கொட்டை நிறைய இருக்கா? அப்படியானால் அவற்றைக் கொண்டு மாலை வேளையில் பக்கோடாவை செய்யுங்கள். மாலை வேளையில் வீட்டில் உள்ளோர் சாப்பிட ஸ்நாக்ஸ் கேட்டால் பலாக்கொட்டை பக்கோடாவை செய்து கொடுங்கள். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி சாப்பிடக்கூடியவாறு இருக்கும். இந்த பலாக்கொட்டை பக்கோடாவானது செய்வதற்கு மிகவும் சுலபமாக இருக்கும். உங்களுக்கு பலாக்கொட்டை பக்கோடாவை எப்படி செய்வதென்று தெரிந்து கொள்ள வேண்டுமா? இதோ பலாக்கொட்டை கோடா ரெசிபியின் எளிய செய்முறை கொடுக்கப்பட்டுள்ளது. அதை செய்து சுவைத்து எப்படி இருந்தது என்று எங்களுடன் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள். தேவையான பொருட்கள்: பலாக்கொட்டை 300 கிராம், பூண்டு 10 பல், பச்சை மிளகாய் 2 பொடியாக நறுக்கியது, கொத்தமல்லி சிறிது பொடியாக நறுக்கியது, கறிவேப்பிலை சிறிது பொடியாக நறுக்கியது, வெங்காயம் 2 நீளமாக நறுக்கியது, சோம்புத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு சுவைக்கேற்ப, கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன், பச்சரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், தண்ணீர் சிறிது, எண்ணெய் பொரிப்பதற்கு தேவையான அளவு. செய்முறை: முதலில் பலாக்கொட்டையின் மேல் தோலை நீக்கிவிட வேண்டும். பின் அதை குக்கரில் போட்டு அது மூழ்கும் அளவில் நீரை ஊற்றி சிறிது உப்பு சேர்த்து அடுப்பில் வைத்து குக்கரை மூடி 4 முதல் 5 விசில் விட்டு இறக்கிக் கொள்ள வேண்டும். பின்பு விசில் போனதும் குக்கரை திறந்து நீரை வடிகட்டிவிட்டு பலாக்கொட்டைகளை தனியே ஒரு கிண்ணத்தில் எடுத்து குளிர வைக்க வேண்டும். பிறகு வேக வைத்த கொட்டைகளை மிக்சர் ஜாரில் போட்டு கொரகொரவென்று அரைத்து ஒரு அகலமான கிண்ணத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பின்னர் அத்துடன் பூண்டு பற்களை தட்டிப் போட வேண்டும். பின் அதில் பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கறிவேப்பிலை, வெங்காயம், சோம்புத்தூள் ஆகியவற்றை சேர்க்க வேண்டும். அதன் பின் கடலை மாவு, பச்சரிசி மாவு, சுவைக்கேற்ப உப்பு சேர்த்து கைகளால் ஒருமுறை பிசைய வேண்டும். பின் சிறிது நீரை தெளித்து பிசைந்து பக்கோடா பதத்திற்கு பிசைந்து கொள்ள வேண்டும். இறுதியாக ஒரு வாணலியை அடுப்பில் வைத்து அதில் பொரிப்பதற்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி சூடானதும் பிசைந்து வைத்துள்ள மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கிள்ளிப் போட்டு பொன்னிறமாக பொரித்து எடுத்தால் சுவையான பலாக்கொட்டை பக்கோடா தயார். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து பகிருங்கள். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.